எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேளச்சேரியில் இருக்க கிராண்ட் ஸ்கொயரில் இருக்க பிவிஆர் கிராண்ட் மாலை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராண்ட் மாலில் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் சார்ஜஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய காரை மால்குள்ளே தான் பார்க் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் பைக் பார்க் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டாக ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. பிவிஆர் கிராண்ட் மாலுக்கும் ரிலையன்ஸுக்கும் நடுவில் ஒரு தெரு போகும். அந்த தெருக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ரைட்லேயே இந்த டூ வீலர் பார்க்கிங் இருக்கும். இவங்க ஒரு ஹவருக்கு 15 ரூபா பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இந்த மாலோட தேர்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா இந்த பிவிஆர் சினிமாஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை இங்கேயே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. 5 ஸ்க்ரீனுமே ஒரே ஒரு சைடில் தான் இருக்குது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஃபுட் கோர்ட், ரெஸ்ட் ரூம் எல்லாமே சேர்த்து ஒரே ஃப்ளோரில் தான் இருக்குது. பார்க்கிங் சார்ஜஸ் ஆஸ் யூஷுவல் பிவிஆரில் இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்குது. குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. அடிக்கடி ஒரு ஆள் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் ஷோலையும் ரெஸ்ட் ரூம் வந்து அந்தளவு கன்ஜஸ்ட் ஆகாது. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம்னே கண்டிப்பாக சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஸ்க்ரீன் 5ஓட பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் 5ஐ பற்றி பார்க்கலாம். ஒரு வுட்டில் ஸ்க்ரீன் நம்பர் ஃபிட் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த வுட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு சிம்பிளான இன்டீரியர் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீனும் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 5 வந்து ஒரு வைடரான ஆடிட்டர்னு சொல்லலாம். இந்த வைடரான ஆடிட்டருக்கு இவங்க பெரிய கருடு ஸ்க்ரீனே இருக்குன்னு சொல்லலாம். சீட்டிங் டைப் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்லோப்டாகவே இருக்கும். இங்கே மொத்தம் சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், ஒன்று கிளாசிக். அதாவது ப்ரைமுக்கு 190 ரூபாவும் கிளாசிக்கு 60 ரூபா. அந்த ஃபஸ்ட்டு 2 ரோ அதுக்கு 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 60 ரூபா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போயாச்சும் தான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இங்கே 60 ரூபா டிக்கெட்லேயே படம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. ரொம்ப நீங்கள் தலையெல்லாம் தூக்கி பார்க்க வேண்டியதில்லை. அதுவும் செகண்ட் ரோலாம் நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி தான் ஃபீல் கிடைக்கும். இங்கே 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 5ல் 207 பேர் ஒரு ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஏசி இந்த ஸ்க்ரீனில் மைல்டாகவே இருந்தது ஸ்டார்டிங்கில். ஆனால் போக போக ஏசி இங்கே பெட்டராகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் முக்கியமாக 3D கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 5ல் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே இவங்க பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் கிளாரிட்டியும் சூப்பராகவே இருக்கும், பேஸும் நல்லாவே இருக்கும். ஆனால் சப் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பேஸ் எஃபெக்ட் இன்னுமே இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 5ல் பார்க்கோவோட 2K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி உண்மையிலே டாப் நாச்சாக இருக்கும். படம் பார்க்கும்போது அந்த கலர் பிரைட்னஸ் எல்லாமே ஒரு 4K ப்ரொஜெக்ஷனில் பார்த்த ஃபீல் தான் இந்த ஸ்க்ரீன் 5ல் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தரனே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நெகட்டிவ் என்னென்னா, ஹெவி பேஸ் வரும்போது பின்னாடி ஜாரிங் சவுண்டு கேட்குது. அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சப் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 5 வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 5 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 4 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீன்லேயே என்னோடய ஃபேவரட் ஸ்க்ரீன் கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவு இது ஒர்த்தாகவே இருக்கும். நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஏசி இங்கே அதிகமாகவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் சேம் டிக்கெட்ஸை ப்ரைம் அண்ட் கிளாசிக் 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாசிக் ஃபஸ்ட்டு ரோ 60 ரூபாவும் ப்ரைமுக்கு 120 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 ரோவும் சேர்த்து இங்கே 259 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 4லேயும் பார்க்கோட 2K பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிக்சர் குவாலிட்டிங்க வேறு லெவலில் இருக்கும். அந்தளவு கிளாரிட்டி செம்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி 7.1 ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கரை சரௌண்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பேஸ் வந்து அந்தளவு ஹெவியாக தெரிக்கணும்னு சொல்லலாம். இது ஒரு கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்க்ரீன்னே சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3ஐ பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மூவிக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா பயப்படாமல் வாங்க, பொறுமையாக. இங்கே ஏன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் லேட்டாக தான் மூவியை ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. ஷோர்ட் டைம் என்னவோ அப்போ தான் நம்மளை தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆட் போட்டு அதுக்கப்புறம் தான் மூவியை இவங்க ப்ளே பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீன் 3 வந்து ஒரு மீடியமான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ஆனால் ஆடிட்டோரியம் வைஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் சொல்லலாம். இங்கே மொத்தம் 297 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 சவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பேஸ் இங்கே லோவாகவே இருக்கும். சப்பு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். மற்றபடி ஏசி இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்கும். இந்த சப்பு லெவலையும் ஸ்க்ரீன் டஸ்ட்டையும் தவிர்த்து இது ஒரு நல்ல ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி
இந்த ஸ்க்ரீன் 2வும் ஸ்க்ரீன் 5ம் தான் இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீன்லையுமே ஒரு பெரிய சைஸ் ஸ்க்ரீன்னே சொல்லலாம். மற்ற ஸ்க்ரீன்லாம் சின்ன ஸ்க்ரீன் கிடையாது, ஒரு மீடியம் பிக் சைஸாகவே இருக்கும். மூவி பார்க்குறப்ப ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஃபீல் தான் கண்டிப்பாக தரும். இந்த ஸ்க்ரீன் 2ல் மற்ற ஸ்க்ரீன் மாதிரி ஏசி அதிகமாக இருக்காது. இங்கே ஏசி கொஞ்சம் மைல்டாகவே தான் இருக்கும் மூவி முடிகிற வரைக்கும். இந்த ஸ்க்ரீன் 2லேயும் சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக்னு. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 256 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இது ரொம்பவே பெரிய ஸ்க்ரீனாகவே ஃபீலாக இருக்கும். இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்க்கோவோட சேம் 2K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி உண்மையிலே இங்கே சூப்பராகவே இருக்கும். கலர், பிரைட்னஸ் எல்லாமே ஒரு RGB லேசரில் எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி தான் இந்த ஸ்க்ரீன் 2லேயும் கண்டிப்பாக தருதுன்னே சொல்லலாம். இங்கேயும் டால்பியோட 7.1 சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 பல்ஸ் பேண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் உண்மையிலே இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவல்லே இருக்கும். ஸ்க்ரீன் 4க்கு அடுத்து ஸ்க்ரீன் 2 என்னோடய ஃபேவரட் ஸ்க்ரீன் கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 2 வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ஒர்த்தான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 1 வந்து நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்பும் போது ஃபஸ்ட்டு தெரிகிற ஒரு ஸ்க்ரீன்னா இந்த ஸ்க்ரீன் 1 சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஏசி இங்கே சூப்பராகவே இருக்கும். ஸ்மெல்லு வந்து இந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் மைல்டாக ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 256 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ப்ரைம், கிளாசிக்னு. ப்ரைமுக்கு 190 ரூபாவும், கிளாசிக்கு அந்த 2 ரூபா 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் 60 ரூபா உள்ள படம் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஒன்றும் ஒரு மீடியம் பிக் சைஸ் ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த பிக் சைஸ் ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்க்கோவோட சேம் 2K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 பல்ஸ் பேண்ட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீன்லேயும் சூப்பராகவே இருக்குது. நெகட்டிவ்னு எதுவுமே இந்த ஸ்க்ரீன் 1லேயும் இல்லவே இல்லை. ஓவராலாக இத்தனை நாள் நான் சென்னையில் இருந்தோம், ஒரு போகாத PVR தியேட்டர் எதுனா இந்த கிராண்ட் மாலில் இருக்க PVR சினிமாஸை சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நான் இந்த சினிமாஸை மிஸ் பண்ணின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஆடியோ வீடியோ குவாலிட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வர ஒரு அண்டர்ரேட்டடான PVR ப்ராப்பர்ட்டின்னு சென்னையில் இதை கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடி 2வோட டால்பி டெமோ ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தேட்டரோட வீடியோ நம்ம சேனலில் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.